நமஸ்காரம் ஜீசஸ். சுதந்திர தினத்தன்று சுதந்திரமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்தியா தேசம் கட்டப்பட்டு இருந்தது, இந்த நாளிலே விடுவிக்கப்பட்டது. அதே போல பைபிளிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் கதிரேன் என்ற பட்டணத்திற்கு போனார். அந்த இடத்திலே ஒரு சாத்தான் பிடித்த, அதாவது அந்த மகன் எப்பொழுதும் கல்லறையிலே ஜீவித்து கொண்டு இருந்தான், வெளியிலே ஜீவித்து கொண்டு இருந்தான். அப்படியாக அவனை யாராலும் சங்கிலிகளாலோ விலங்குகளாலோ கட்ட முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவ்வளோ நிறைய சாத்தான் அவனை பிடித்திருந்தது, அவனுக்குள்ளாக இருந்தது. அப்படியாக அவன் ஜீவித்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த ஊருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே போன பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த மகன் ஓடி வந்து தாழை விழுந்து வணங்கினான். சாத்தானுக்கு ஏசப்பாவை நல்லாவே தெரியும், ஏனென்றால் அவன் மேல் ஜெயம் எடுத்தவர். அதனாலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மகனை விடுவிக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக அந்த அசுத்தாவியை இதோ விரட்டினார், கடிந்தாப்புறப்படுத்தினார். அப்பொழுது அந்த மகன் அந்த இடத்திலே விடுதலையை பெற்றான். விடுதலை பெற்ற பொழுது சுகமானான். பாருங்க, ஒரு மனுஷன் கெட்டு போயிருந்தப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை தூஷித்து கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் அவனை அடிக்கவும் கட்டவும் நாடினார்கள். அதே போல நல்லா ஆயிட்ட அப்புறம் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. எந்த விதத்துல நியாயம்? அப்படியாகத்தான் இந்த மகன் எல்லாம் சரியாகி இந்த சாத்தான் பிடியிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தடியில அருகே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்திருக்கிறவங்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்படியாக இந்த நாட்களில எல்லாரும் நிறைய பேர் இப்படியாக கட்டுண்டு இருக்கிறார்கள். அநேக காரியங்களிலே கட்டுண்டு இருக்கிறார்கள். சாத்தான் பிடியில இருக்கிறாங்க, மந்திர தந்திர கட்டில பிடிப்பட்டு இருக்கிறாங்க, பில்லி சூனிய கட்டில பிடிப்பட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் இன்னும் பாவத்திலும் மற்ற மாம்சத்தின் பெருமையிலும் எல்லாவற்றிலும் பிடிப்பட்டு இருக்கிறாங்க. விடுதலை பெற்று ஜீவிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் ஒழிய அவர்கள் விடுதலை பெற முடியாது. அதனால் இயேசப்பாவினிடத்தில் வந்தால் அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், அன்பின் தேவன். அவர் கண்டிப்பாக நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா இடங்களிலும் இறங்கி வேலை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லும்போது கண்டிப்பாக விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஏசப்பாவின் இடத்தில் வாங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி, கண்ணீரோடு கூட தாய் தகப்பன்மார் என்னுடைய பிள்ளை இப்படியாக இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வந்து செபிக்கும் போது கண்டிப்பாக ஏசப்பா விடுதலை கொடுப்பார். உன் கணவன் குடி பழக்கத்திலும் மற்ற பழக்கத்திலும் பிடிப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியாக என்னென்ன காரியத்துல உன் ஆத்துமா கெட்டு போயிருந்தாலும், வேறு பக்கம் கட்டப்பட்டு இருந்தாலும், அநேக காரியங்களை கட்டப்பட்டு இருந்தாலும் கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக நம்மளுடைய ஏசப்பா நம்மதியில இருக்கிறார். அதனால இன்றைக்கு விடுதலை பெறுவதற்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்தால் கண்டிப்பாக விடுதலை பெறும். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்காக ஏசப்பாவின் இடத்துல வரும்போது ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதற்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக விடுதலை பெற்றவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கடந்து செல்லுங்கள். போய் பயப்பட வேண்டாம், ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களை கண்டு சந்தோஷப்படுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த கர்த்தாவே செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். அநேகர் கர்த்தாவே சாத்தாண்டை பிடியிலே, பில்லி சூனிய கட்டிலே, மாந்திரிகத்திலே ஆண்டவரே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். குடிப்பழக்கத்திலும் போதை பொருளுக்கும் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தாவை சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா அப்பா தேவனே, அவர்கள் மேல் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா.
இரக்கத்தை பாராட்டுங்க ஐயா. அவருடைய தாய் தகப்பன், கணவன், மனைவி, ஆண்டவரே பிள்ளைகள் என்று சொல்லி அழுது கர்த்தாவே புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை தாங்க ஐயா. சத்தியத்தை அறிந்தால், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் கண்டிப்பாக விடுதலை உண்டு என்று அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாங்க. உம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டீர் ஐயா. அவர்கள் கர்த்தாவே உம்மிடத்தில் வந்து இன்றைக்கு அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அப்படியாக நீர் சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நான் நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவை எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். God bless you. Namaskaram, Jesus.